வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுர அரசில் காத்திருக்கும் மகா அதிர்ச்சி. ஜப்பானிய வளர்ச்சி திட்டங்களை வரவேற்கும் சஜித். சட்டவிரோத காண தொடர்பாக பிரதமர் பிக்குவிடம் காவல்துறை விசாரணை. முக்கிய வழக்கில் சிக்குகின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்த அனுர அரசு. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுர அரசில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி பற்றிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நீக்கும் சட்டம் மூலம் விரைவில் நிறைவேற்றப்படும் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது பற்றி வசந்த சமரசிங்க மேலும் தெரிவித்த போது, எமது ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ எந்த ஒரு அரசாங்க வீட்டையும் பயன்படுத்தவில்லை. முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளை ஒப்படைத்துள்ளார்கள். எங்கள் அமைச்சர்கள் யாரும் வீடுகள் கேட்கவில்லை. உறுப்பினர்கள் நாடாளுமன்ற அமர்வுகளின் போது தங்குவதற்கு மாதிவெல்ல குடியிருப்பு வளாகத்தில் வீடு வழங்கப்படுகிறது. அமைச்சராக எனக்கு 3 V8 வாகனங்கள் கிடைத்தன. ஆனால் நான் அவற்றில் எதையும் பயன்படுத்துவதில்லை. சம்பளம் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உறுத்துடைய ஒன்று. ஆனால் ஓய்வூதியம் கண்டிப்பாக ஒழிக்கப்படும் என்று தெரிவித்தார். கடந்த காலங்களில் ஜப்பானினால் இலங்கையில் முன்னெடுத்து வரப்பட்டு அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஜப்பான் தூதுவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜப்பானிய அபிவிருத்தி திட்டங்களை கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த போது இடைநிறுத்துமாறு உத்தரவிட்டிருந்தார். சீனாவின் அழுத்தம் காரணமாகவே அவர் அப்படி செய்தார் என்று அப்போது நம்பப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் ஜப்பானிய தூதுவர் ஆகியோ இசோமடாவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்று கொழும்பில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போதே அந்த கோரிக்கையை எதிர்க்கட்சி தலைவர் ஜப்பான் தூதுவரிடம் முன்வைத்துள்ளார். அத்துடன் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையில் நீண்ட காலமாக இருந்து வரும் ராஜதந்திர உறவை தொடர்ந்தும் பேணுமாறும் இதற்கு தன்னால் முடிந்த பங்களிப்பை பெற்றுத் தருவதாகவும் சஜித் ஜப்பானிய தூதுவரிடம் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் ஜப்பானினால் இலங்கையில் முன்னெடுத்து வரப்பட்டு அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிக்க வேண்டும். இதற்கு தேவையான பூரண ஆதரவை எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு தாம் வழங்குவதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் கூறியுள்ளார். 2009 ஆண்டு விதிக்கப்பட்ட பயணத்தடை காரணமாக பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற கிளிநொச்சியை சேர்ந்த 43 வயதுடைய நபர் ஒருவர் பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். 2009 ஆண்டு நாட்டை விட்டு வெளியேறி பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற இவர் பிரிட்டனிலிருந்து தீவிரவாத இயக்கத்திற்கு நிதி சேகரித்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பிரிட்டனில் நிதி சேகரித்த அவர் கொழும்பு மற்றும் பன்னி பகுதிகளில் உள்ள நபர்களுக்கு பணத்தை விநியோகித்தது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. 2009 ஆண்டு சந்தேக நபரின் நடவடிக்கைகள் தொடர்பில் கொழும்பு வடக்கு குற்றப்பிரிவினர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் பயண தடையை பெற்றிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகிறார் என்று விமான நிலைய போலீசாரால் குடிவரவுத்துறை எச்சரித்ததை அடுத்து குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். விமான நிலைய போலீசாரும் கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரும் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பொல்கோசவிட்ட பகுதியில் உள்ள கராச்சி ஒன்றில் சட்டவிரோதமான முறையில் இணைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் லேண்ட் ரோவர் கார் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாண உளவுத்துறை பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக லங்காதீப நாளிதழ் தெரிவித்துள்ளது. மகரகம பௌத்த விகாரை ஒன்றின் பிரதம பிக்குவால் 1.5 வருடங்களுக்கு முன்னர் பழைய லேண்ட் ரோவர் காரின் உடல் பகுதி 4 டயர்கள் இயந்திரம் என்பவற்றை முதலில் கொடுத்ததாக கராச் உரிமையாளரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வாகனத்தை அசெம்பிள் செய்வதற்கு தேவையான கார் பாகங்களையும் பிக்கு அவ்வப்போது கொண்டு வந்ததாக கராச் உரிமையாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மகரகம பௌத்த விகாரையின் பிரதம பிக்குவிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேலதிக விசாரணைக்காக ஹெஸ்பேவ போலீசார் லேண்ட் ரோவர் காரை கைப்பற்றியுள்ளனர். முழு காராக இறக்குமதி செய்தால் அதிக வரி விதிப்பு என்ற காரணத்தினால் கடந்த ஆட்சி காலங்களில் இப்படி பாகமாக இறக்குமதி செய்து முழு காராக மாற்றம் செய்யும் முறைகேடு நடந்தது. தரமற்ற மருந்து இறக்குமதி தொடர்பாக மிகவும் பலவீனமான முறையில் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியமைக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆகியோரே காரணம் என்ற உண்மைகள் வெளியாகி வருகின்றன.
தற்போது முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் அளித்து வருகின்றனர். அமைச்சரவையின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆகியோரும் தரமற்ற மருந்து இறக்குமதி தொடர்பாக வாக்குமூலம் வழங்க வேண்டும் என்றும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக ஹெகலிய ராம்புக்வெல்ல சுகாதார அமைச்சராக இருந்தபோது அவருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையை தோற்கடிக்க வாக்களித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த சட்டவிரோத செயலுக்கு காரணமானவர்கள் என்றும் சில சட்ட நிபுணர்கள் கூறியுள்ளனர். 5 ஆண்டு கால இடைநிறுத்தத்தை அடுத்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் வாகன இறக்குமதியை மீள ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் பச்சை கொடி காட்டியுள்ளது என லங்கா வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், இலங்கை மத்திய வங்கி தேவையான நிதியை ஒதுக்குவதற்கு இணங்கியுள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியமும் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். எனவே ஒதுக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட நிதிக்கு சிறந்த நிர்வாகம் தேவைப்படுவதோடு சாதாரண மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் வாகனங்களை இறக்குமதி செய்து நியாயமான விலையில் வாகனங்கள் வாங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றார். இதற்காக நிதியமைச்சத்துடன் இணைக்கப்பட்டுள்ள பிரதி அமைச்சர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்த வாகன இறக்குமதியாளர் சங்கம் திட்டமிட்டுள்ளது. பிரதி அமைச்சர்களுக்கு நெருக்கடியான கால அட்டவணைகள் இருந்தாலும் வாகனங்களை இறக்குமதி செய்வதை அத்தியாவசிய கடமையாக கருதி அதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அனுபவம் வாய்ந்த வாகன இறக்குமதியாளர்களோடு கலந்தாலோசிக்காததால் நாட்டின் நிதி முன்பு கடந்த அரசாங்கங்களால் தவறாக நிர்வகிக்கப்பட்டது என்று மெரன்சிச் மேலும் கூறினார். மேலும் நாட்டில் சுமார் 600 வாகன இறக்குமதியாளர்கள் உள்ளனர். வாகன இறக்குமதியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகிய இரு பாலருக்கும் பயனளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். விலைவாசியை குறைப்போம் என்று ஆட்சியினை கைப்பற்றிய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் அரசு மக்களுக்கு நன்மை ஏற்படும் விதத்தில் அதிரடி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. நுகர்வோருக்கு நியாயமான விலையை உறுதி செய்யும் அதே வேளையில் உள்ளூர் விவசாயிகளை பாதுகாக்கும் நோக்கில் நேற்று டிசம்பர் 1ஆம் தேதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பெரிய வெங்காயத்தின் மீதான சிறப்பு பண்ட வரியில் திருத்தம் செய்யுமாறு நிதியமைச்சர் உத்தரவிட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்குக்கு விதிக்கப்படும் சிறப்பு பண்ட வரி 1 கிலோகிராம் உருளைக்கிழங்குக்கு ரூபாய் 60 என்பது மாற்றமின்றி தொடரும். அதே வேளையில் இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயத்திற்கான சிறப்பு பண்ட வரி 1 கிலோகிராமுக்கு 30 ரூபாயிலிருந்து 10 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. பருவகால தேவை மற்றும் காலநிலை காரணமாக பெரிய வெங்காயத்தின் சந்தை விலை உயர்வு மற்றும் காய்களின் விலைகளில் ஏற்படும் உயர்வுகளை கருத்தில் கொண்டு விவசாயம் மற்றும் வர்த்தக அமைச்சுகளின் பரிந்துரைகளை பின்பற்றி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அக்டோபரின் ஆரம்பத்தில் விதிக்கப்பட்ட சிறப்பு பொருட்கள் வரிகள் சந்தையை நிலைப்படுத்துவதற்கான குறுகிய கால நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகும். மேலும் எதிர்காலத்தில் எதிர்பார்க்கப்படும் கொள்கைகளில் இதுபோன்ற மக்களுக்கு நன்மை தரும் மாற்றங்கள் செய்யப்படும் எனவும் நிதியமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது.